எல்லாருக்கும் வணக்கம். அரசியல் படுத்துவோம்ல இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்து எந்த மாரியெல்லாம் அவர் பழிவாங்கப்பட்டார் 2 பெரிய திராவிட கட்சிகளால்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். 2005ஆம் ஆண்டு தமிழ்நாடே பார்த்து மிரண்ட ஒரு மதுரை மாநாடுன்னு சொல்லுவோம். விஜயகாந்த் அவர்களால் அரசியலுக்கு வரும்போது நடத்தப்பட்ட மிகப்பெரிய மாநாடு. மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம் தமிழ்நாடு ஃபுல்லா. அதோட தொடர்ச்சியாக தான் மெட்ரோ மற்றும் பாலம் பணிகளுக்காக அவரோட திருமண மண்டபம் இடிக்கப்பட்டது. அப்போ டிஎம்கே தான் பவரில் இருந்தாங்க. இங்கேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி. அது ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பழிவாங்கல்னு சொல்லலாம். அது அரசியல் இதெல்லாம் கண்டிப்பாக அரசியல் விளையாட்டுக்கள் இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறதா. முன்னாடி இருந்த மண்டபம் இது பின்னாடி இருந்த மண்டபம் பாருங்கள். அப்படியே பாலம் கட்டுறதுக்காக இது இடிக்கப்பட்டது. அது ஃபஸ்ட்டு அவர் அடைஞ்ச மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக அவர் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டார்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அரசியலில் அரசியல் விளையாட்டு தெரியாதவங்க எப்படியெல்லாம் பழிவாங்கப்படுவாங்கன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. அரசியல்னாவே இது எல்லாமே சகஜம். 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் 28 எம்எல்ஏக்களோட எதிர்க்கட்சி தலைவரானார். எதிர்க்கட்சி தலைவராகி ஒரு 2-3 மாதம் கூட அவரால் முழுசாக இருக்க முடியல அந்த பதவியில். உடனே ஜெயலலிதா அவர்களோட ஏற்பட்ட ஒரு வார்த்தை மோதல்னால 8 எம்எல்ஏக்கள் இம்மீடியட்டாக ஏடிஎம்கேக்கு தாவிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தாவினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் போனது விஜயகாந்துக்கு. இது ஒரு செகண்டு மிகப்பெரிய பின்னடைவுன்னே சொல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு. இது வேற ஒரு கட்சினால் திராவிட கட்சினால் தான் ஆனது. அதுக்கப்புறம் 2016 பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஆரம்பித்தார். யாரை நம்பி ஆரம்பித்தாருன்னு தெரியாது. ஆனால் அதுவும் ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைன்னு அவருக்கு தெரியாது அந்த டைமில். இந்த மக்கள் நல கூட்டணியினால தான் அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே இழந்தார். அவரோட சொத்துக்கள் எல்லாமே கடனானது அதனால தான். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அவரால் அரசியலில் மேலே வரவே முடியல. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிடுச்சு. ஒன்றா 2011லேயே தனியாக இருந்திருக்கணும். 2011 ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணார். ஏடிஎம்கே கூட ஜாயின் ஆனதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவரானார். அதுக்கப்புறம் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து அது யாரை நம்பி ஆரம்பித்தாரோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் அவருக்கு போச்சு. அவர் சம்பாதிச்ச பணம், அவர் சேர்த்து வச்ச பேர் புகழ், அரசியலில் அவர் அடைஞ்ச உயரம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு இந்த மக்கள் நல கூட்டணினால். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியனாக சித்தரித்தாங்க எல்லா நியூஸ் சேனலும். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு காமெடியனாக சித்தரித்து அவரை கடைசியில் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அரசியல்வாதிகளும் சரி மீடியாவும் சரி விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவரை அந்த தமிழ்நாடே தவறவிட்ட ஒரு தலைமகன் தான் சொல்லணும். 28 டிசம்பர் 2023 அவர் இயற்கை எழுதினார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான நாள். அவருக்கு கூடின கூட்டம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் இறந்தப்போ கூடின கூட்டம்தான். நீங்கள் பாருங்கள். அதனால் அந்த மக்கள் நல கூட்டணி அந்த அரசியல் பழிவாங்கல் இதனால் பார்த்திங்கன்னா 7 மடங்கு லாபம் பார்த்து கொடுத்த விஜயகாந்தோட அந்த கல்லூரி இப்போ அது விற்றுட்டாங்க. அந்த கல்லூரியே இல்லை இப்போது. அது அவ்வளோ பெரிய கல்லூரி. ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய காலேஜாக இருந்தால் அந்த மிகப்பெரிய காலேஜும் கூட விற்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. அதுதான் உண்மை. இந்த அரசியலில் அவர் என்னென்னவெல்லாம் படுத்தணுமோ எல்லாமே படுத்திட்டாங்க. அவரோட காலேஜு, அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்த கேப்டன் டிவி அப்படின்னு சொல்லி எல்லா சொத்துக்களுமே அவர் ஆசையாக கட்டணும்னு நினச்ச அவர் வீடு கூட கட்ட முடியல. அந்த வீடு கூட இப்போ கட்ட முடியாமல் அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அவர் ஆளானார். கேப்டன் டிவியும் போயிடுச்சு, காலேஜும் போயிடுச்சு, அவர் கட்டணும்னு நினச்ச வீடும் கட்ட முடியாமல் அப்படியே நிற்குது. மண்டபமும் இடிக்கப்பட்டது, பாதி தான் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவர் அரசியலில் அவரோட மகனும் அப்படித்தான். அவரோட மகனையும் சினிமாவில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 படம் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக சோபிக்க முடியாமல் போச்சு. இது எல்லாமே அரசியலில் அவர் எல்லாத்தையும் நம்பிட்டார். அதுதான் உண்மை. அவர் நம்மளால் முடியாதுன்னு நினச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி நம்மளை எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிட்டார்.